மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில் இந்த சந்திராஷ்டமம். இந்த வாரம் கடைசியிலனா சனிக்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை மிட் நைட்டு, சனிக்கிழமை அதிகாலை 12 மணி 16 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை காலையில் 8 மணி 29 தான் முடியுது. இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கே உண்மையிலே உங்களுக்கு ஒரு பாதிக்கப்படுகின்ற சந்திராஷ்டமமாக இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாளும் எந்த வேலையும் யாரையும் நம்பாதீங்க. இது உண்மையிலேயே அசுப சந்திராஷ்டமமாக அமையும். அசுப சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண தோஷத்தில் சந்திரன் இருக்கிறார். கிரகண தோஷத்தில் இருக்கிறதோட அவர் கடுமையான அமாவாசை அமைப்புகளையும் இருக்கிறார். ஆவணி மாதம் அமாவாசை இல்லையா? அப்போ அந்த ஆவணி அமாவாசைன்றது வாரத்தில் முதல் 5 நாட்கள் மகர ராசிக்காரர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், தொட்டத்து தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள். வார கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கல. எப்பெல்லாம் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள் வருதோ அதைத்தான் விழிப்புணர்வாக சொல்ல வேண்டிய கடமை ஒரு ஜோதிடத்திற்கு இருக்கிறது. அந்த அமைப்பில் சனிக்கிழமை முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் யாரையும் நம்பாமல், எவருடைய பேச்சையும் கேட்காமல், தனக்கு அதாவது மற்றவங்க பெரியவங்க கிட்ட கண்டிப்பாக கன்சல்டேஷன் வாங்கலாம். இதை நான் செய்யலாமா அதை செய்யலாமான்ட்டு மனசு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குங்க. இந்த 2 நாளும் கணவன் மனைவி சண்டை அல்லது நண்பர்கள் கூட சண்டை, காதலன் காதலி கூட சண்டை, ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட தாங்க சண்டை வரும். இந்த சண்டை அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபேக் மெசேஜை நம்பிடாதீங்க. அந்த லிங்க்கு இந்த லிங்க் அழுத்து, அந்த லிங்க் அழுத்து, ஓடிபி சொல்லு, இந்த மாதிரியான வர்றதில் தகவல்கள் எல்லாம் போலியான தகவல்களாக சந்திராஷ்டமத்தில் இந்த மாதிரி பாதிக்கப்படுகின்ற அசுப சந்திராஷ்டமத்தில் தான் இருக்கும். ஆகவே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்ணும் கருத்துமாக நிதானமாக, கூடுமான வரைக்கும் கேஷ் பணம் கொண்டு போகிறத ட்ராவலில் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அசுப சந்திராஷ்டமத்தில் ஏதாவது ஒன்று, அங்கே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இங்கே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, தூங்கிட்டேன், சூட்கேஸை ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டேன், அந்த மாதிரிலாம் நடக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தவிர்த்து முற்பட்ட 5 நாட்களும் சோதனைகள் இல்லாத நல்ல வாரமாகத்தாங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம்.